ஜிஇஆர்டி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, நெறைய பேசணும், இல்ல வந்து நெறைய காரமான உணவுகள வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த ஜிஇஆர்டிங்கிற பிரச்சனை வந்து இருக்கும். இல்ல பரம்பரை காரணமாக கூட சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வயித்துலேருந்து அமிலம் வந்து மேல வருது. அதனால வந்து அவங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு நேச்சர் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஜிஇஆர்டி பிரச்சனைய சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, அவங்களுக்கு அந்த ஏப்பம் வரது வந்து குறைஞ்சிரும். இன்னொன்னு விஷயம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, உங்களுடைய ஃபேட்டி லிவர் கூட அடிக்கடி ஏப்பம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா, பாடியில வந்து லிவரோட செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வந்து குறைவா வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய நேச்சர். ஏன்னா செரிமானம் வந்து சரியாகாது. அதே மாரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுவும் கூட அடிக்கடி ஏப்பம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இல்ல டாக்டர். ஆனாலும் கூட ஏப்பம் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டா இருந்தது. அதனால உங்களுக்கு செரிமானம் சரியா நடக்க மாட்டேங்குது. மலச்சிக்கல் வந்து இருக்கு. இல்ல வந்து அடிக்கடி மோஷன் போகுது. வயிறு எப்பவுமே வந்து ப்ளோட்டடா உப்புசமா இருக்கு அப்படின்னா, அதனால கூட வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய நேச்சர் இருக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பாடியில கேஸ் ஃபார்மேஷனும் நெறைய வந்து இருக்கும். கீழ்வாய் வழியாவும் நெறைய வந்து கேஸ் போகுறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டா சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு, உங்க கட் பாக்டீரியா இம்பேலன்ஸு, ஃபேட்டி லிவர் வரைக்கும் இந்த அடிக்கடி ஏப்பம் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறியா வந்து இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, அதே மாரி ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு அறிகுறியா வரலாம்.